ஒரு கிராமவாசி கூலி வேலை பார்த்தவர். அந்த கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு வந்தார். கூலி வேலை செய்தார். அவர் வாழ்ந்த இடமோ கிராமத்திலே குடிசை வீடு. எவ்வளவு காலம் இந்த மழையிலும் வெயிலிலும் நாம் அந்த குடிசையில் வாழ வேண்டும்? ஒரு நல்ல கட்டிடமாக ஒரு வீடை கட்டலாமே என்று தான் அவர் சென்னைக்கு வந்தார். வேலை பார்த்தார். அவருக்கு கூலி கிடைத்தது. கொஞ்சம் சேமித்தும் வைத்தார். வயது ஒரு 18 வயது. அந்த வயதில்தான் அவர்கள் படிப்பு இல்லை. சிறு வயதிலிருந்தே வேலை பார்த்ததால் அவருக்கு படிப்பு வரலை. சென்னைக்கு வந்தார். வேலை பார்த்தார். நல்ல கூலி கிடைத்தது. சேமித்து வைத்தார். ஓரளவிற்கு பணம் சேர்ந்தவுடன் அவர் ஒரு இடத்தை விலை கொடுத்து வாங்கினார். அது எங்கோ சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து அதை வாங்கினார். கல்லை வாங்கி வந்தார். சிமெண்ட்டை கொண்டு வந்தார். செய்யக்கூடிய ஒரு மேஸ்திரியை கொண்டு வந்து அதை கட்ட சொன்னார். கட்டினார். வீடு என்றால் ஜன்னல் வேண்டும், வாசல் வேண்டும், கழிப்பறை வேண்டும், சமையல் வேண்டும், தூங்குவதற்கு ஒரு சின்ன இடம் வேண்டும். எல்லாமே செய்து விட்டார்கள். பிறகு திருமணமும் செய்து கொண்டார். சுகமாக வாழ்கிறார். அதற்கு காரணம், கூலி வேலையில் இருந்து சொந்த வீடை கட்டிவிட்டார். காரணம் அவருடைய முயற்சி, அவருடைய கூலியிலிருந்து சேமித்து வைத்த அந்த பணம்தான். இல்லையென்றால் அவர் கூலி தொழிலாளியாகவே இருந்திருப்பார். சேமித்தார். சேமித்ததன் விளைவு ஒரு இடத்தை வாங்கி வீடையும் கட்டினார். சுகமாக இருக்கிறார். மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தன் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போவது என்று சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி கடந்து போய்விடுகிறார்கள். இது ஒரு கதை தான். இப்படி பலர் சென்னையிலே கூலி தொழிலாளியாக வந்து முதலாளியாக மாறி இருக்கிறார்கள். பல முதலாளிகள் அப்படி இருக்கிறார்கள். வெறும் கையோடு வந்தவர்கள் தான். உதாரணமாக என்னையும் எடுத்துக்கொள்ளலாம். வெறும் கையோடு தான் வந்தேன். சொந்த வீட்டில் நான் வாழ்கிறேன். காரணம் படிப்பு, சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம். பிறகு வீடை கட்ட வேண்டும் என்ற ஒரு உத்வேகம். நடந்தது, எல்லாமே நடந்தது. வீடு கிரகப்பிரவேசமும் நடந்து வருகிறது. நடந்தது. இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், முயற்சி, நினைத்தால் சாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கதை.